இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தினம் பார்க்க போவது ஸ்ரீ நாராயணத்திலே தசகம் 77 உபஸ்லோகனின் பிறப்பும் ஜராசந்தன் முதலியோர் நடக்கப் போரும். நீ சைரந்திரியிடம் அவள் வீட்டுக்கு வருவதாக வாக்களித்த இவ்வொட்டி எப்பொழுதும் முன்னையே தியானித்தவளாய் உன்மீது கொண்ட காதலால் மிகவும் வருந்தியவளானாள். மற்றும் தினந்தோறும் வீட்டையும் தன்னையும் நன்றாக அலங்கரித்து உன் வரவை எதிர்பார்த்திருந்த அவள் வீட்டிற்கு உத்தவனிடம் சென்றாய். நீ வந்ததும் தன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிய மகிழ்ச்சியால் மிகவும் பரபரப்படைந்தவளாய் நகிழ்கள் குழங்க உனக்கு பலவிதமான உபச்சாரங்களை செய்தாள். தனிமையில் அவளை சந்தோஷப்படுத்தி சுகமாக இன்புறுத்த செய்தாய். மேலும் அவளை சந்தோஷப்படுத்த என்ன வர வேண்டும் என்று கேட்டாய். அதற்கு ஞானியாக இருந்தால் உன்னோடு ஒன்றுதான் சாயுஜ்ய பதவியை கேட்டிருப்பாள். ஆனால் அவளோ உன் மாயையில் உழன்றவளாய் எப்பொழுதும் உன் அருகிலே இருக்கும் சாமீப பதவியை கேட்காமல் இரவுகளில் மீண்டும் உன்னோட காமசுகத்தையே வரமாக கேட்டார். தேவனே, நீ பின் சில இரவுகளில் மானின் கண்களை கொண்ட சைரந்திரியிடம் தனிமையில் என்பது செய்து உபஸ்நேனக என்ற புகழ்பெற்ற மகனை அளித்தாய். பிற்காலத்தில் அவன் நாரதனம் என்றிருந்து சாத்வ தந்திரமான பாஞ்சராத்திர ஆகமத்தை கற்றவனாக ஆகமங்களை அறிந்து விளங்கினான். பிறகு நீ பலராமனோடும் முத்தவனோடும் அக்ரூரன் வீட்டுக்கு சென்றாய். உன் வருகையால் பெரிதும் மகிழ்ந்த அக்ரூரன் உன்னை வழிபட்டு துதித்தார். நீ அனுப்பி காட்டிலும் திரும்பி வந்த பாண்டவர்களின் தற்கால நிலையும் அவ்வாறே திருசராஜின் செய்திகளையும் அறிந்து கொண்டாய். நீ ஜராசந்தின் மர்மனும் சிறந்த நிர்மாண போஜராஜன் கம்சனை கொன்றாய். அதனால் ஜராசந்தன் எல்லையில்லா அசனத்தால் அறிவிழுந்து மதுராவை தாக்கிய போது போதிய படைபலம் இல்லாத நீ விண்ணிலிருந்து பெற்ற தேர் முதலியவற்றோடு பலராமன் உதவியும் ஜராசந்தன் 23 அசோசினி படைகளை முற்றிலும் அளித்தாய். மிக்க சேனாபலம் படைத்த ஜராசனை போரில் வென்ற பலராமன் அவனை கட்டிவிட்டான். அடிபட்டவன் மேலும் படைகளை திரட்டிக்கொண்டு மறுபடியும் போருக்கு வருவான். அவற்றையும் அழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அவனை விடுவித்தாய். அனைத்து திசைகளையும் வென்று அதனால் திரட்டிய படைபலம் கொண்ட வீரர் அப்பொழுது ஜராசந்தனை தவிர வேறு யாரும் இல்லை. விஷ்ணுவை அந்த ஜராசந்தன் தோல்வியுற்றதால் நம்பிக்கை இழந்த மனம் உடையவனாய் இருந்தபோது மற்ற அரசர்கள் அவனை தூண்டவே அவன் உன்மீது 16 முறை படையெடுத்து போர் புரிந்தான். அப்போரில் எல்லாவற்றும் சேர்த்து 391 அசோசினி படைகளை நீ அழித்தாய். இது மாபெரும் விந்தி. 18வது முறையாக ஜராசந்தன் உண்மையில் படையெடுத்து வந்தபோது அவனுடன் அவனுக்கு உதவியாக 3 கோடி யவன வீரர்கள் வந்த யவன தலைவரான காவலனை கண்டு அவனை வெள்ளை இல்லாது என்று கருதி நீ விஸ்வகர்மாவை கொண்டு கடல் நடுவில் துவாரகை என்ற நகரில் நிர்வாணம் செய்து யோக சக்தியால் உன் பிரஜைகள் எல்லாம் மதுராவில் துவாரையை கொண்டு போய் சேர்த்தாய். பிறகு தாமரை மலை அணிந்தவராய் எதிரில் கஜியோடுவன் போல் கால்நடையாக மதுராபுரத்து வெளியே ஓடினாய். தங்கள் கரத்தால் மரணமடைய புண்ணிய பேற்றை அடையாத மிக மிலேசனான யவனத் தலைவன் உன்னை பின்தொடர்ந்து ஓடி வந்தான். நீயோ ஒரு குகைக்குள் புகுந்து மறைந்து விட்டாய். அவன் தொடர்ந்து குகைக்குள் புகுந்த யவனும் அதை அறியாமல் நீ நன்றாக தூக்கியிருந்த முசுகுந்தர் ராஜரிஷி நீ என்று என்னை காலால் உதைத்தான். அந்த ரிஷியை கண் விழித்து அவனை உற்று பார்த்து நோக்க அவன் எரிந்து சாம்பலானான். உனது பக்தனான அந்த ராஜரிஷிக்கு அனைத்து உலகத்தையும் கவரக்கூடிய உருவத்தோடு காட்சியளித்தார். முசுகுந்தன், தேவனே, நான் இஷ்வாகு மரபில் பிறந்த அரசன். அரசபோகங்கள் அனைத்தையும் வெறுப்போற்று உன் அருள் ஒன்றையே விரும்பியுள்ளேன் என்று உன்னை துதித்தான். நீ வரங்களில் அவனுக்கு விருப்பம் இல்லாதை கண்டு மகிழ்ந்து மோட்சத்திற்கு ஒப்பான மோட்சத்திற்கு ஒப்பான பக்தியும் வரத்தையும் அளித்தாய். மேலும் அரச பதவியிலிருந்து போர்க்காலத்தில் உயிர்களுக்கு துன்பம் உண்டாக்கி பாவம் நீங்க தவம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உபதேசித்தாய். குருவாயூரின் தலைவனை மதுராபுரிக்கு சென்று கால யவுனன் கொண்டு வந்து இந்த சேனையை அளித்தாய். பிறகு துவாரைக்கு போகும்போது மகத் மன்னான் ஜராசந்தன் முன்போலவே தன் பணியில் உன்னை எதிர்த்து போரிட்டான். அவன் கர்வத்தை வளர்ப்பதற்காகவே போர் இறுதியில் வெற்றி எனக்கு அளித்து பலராமன் ஓடி கடலில் கட்டப்பட்ட துவாராபுரியாக இந்த குருவாயூரின் தலைவனை என்னை காத்தருள வேண்டும். நாராயண பட்டத்தில் அந்த கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறாய். கிருஷ்ண பரமாத்தான் பக்தனான் நானும் அதையே உன்னிடம் வேண்டுகிறேன். கிருஷ்ண பரமாத்மாவை நானும் எழுந்து நடக்கக்கூடிய சக்தி எனக்கு கொடு. நன்றி, வணக்கம். தசகம் 78 கண்ணன் துவாரகையில் வாழ்தலும் ருக்மணியின் செய்தியை அறிதலும். புதிய நகரம் ஒன்று கடல் நடுவில் அமைக்கப்பட்டது. அது தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மான் கைத்திறத்தினால் உருவானது. இந்திரன் முதலிய தேவர்கள் கொடுத்த செல்வங்கள் அனைத்தையும் ஒருங்கை கொண்டது. நீ அந்த நகரத்தை உன் திருமேனியின் ஒளியால் அழகு பெறச் செய்தாய்.
ரேவதன் என்ற அரசன் பிரம்மதேவரின் கட்டளைப்படி தன் மகளான ரேவதியை பலராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அப்பொழுது கூடியிருந்த யாதவர்கள் கூடி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த திருமண விழாவை கொண்டாடினார். தேவனே, விதர்ப்ப நாட்டு வேந்தன் மகளான் ருக்மிணி உன்னிடம் காதல் கொண்டாள். ஆனால் அவர்கள் உடன் பிறந்தவன ருக்மி என்ற தமோகுணத்தால் தீவனான சேதி நாட்டு மன்னான சிசுபாலனும் நட்பு கொண்டு தானாகவே தன் தங்கையின் திருமணி அவனுக்கு மனம் புரிய விரும்பினார். அந்த கன்னியை உன்னிடம் நீண்ட நாட்களாகவே அன்பு கொண்டிருந்தார். அதற்கு தன் அண்ணனால் தடங்கள் ஏற்பட்ட வருத்தினால் மனம் கலங்கினார். கருணையே இல்லாத காமதேவன் தனக்கு தோற்றுவித்த அவல நிலையை ஒரு பிராமணர் கூறி உன்னிடம் தூதுவனாக அனுப்பினார். தீய எண்ணம் கொண்ட அவர்களால் அடைய முடியாத ஒரு நகரத்தையும் விரைவாக வந்து அடைந்தான். அந்த பிறவிப்பிடி அகற்றி நீயே அவனை எதிர்கொண்டு வரவேற்று ஆதரவுடன் பூஜைக்கு வந்த அந்தன் மிகவும் மகிழ்ந்தான். குண்டினபுரத்தின் ராஜகுமாரான ருக்மிணி வெகு நாட்களாக உன்னிடம் காதல் கொண்டு உன்னை சேரும் ஆவலுடன் இருக்கிறாள். ஆனால் இப்பொழுது தனது அதனால் தைரியம் இழந்தவளாய் தன் காதலை உன்னிடம் கூற தூதுவனாய் என்னை அனுப்பினாள் என்று உன்னிடம் கூறினான் அந்த அந்தணன். மேலும் நான் உன்னுடைய குணங்களிலிருந்து கேள்வியுற்று இப்பொழுது உன் மீது காதல் கொண்டான். ஆனால் இப்பொழுது சுயம்வரத்தில் சிசுபாலன் என்னை கைப்பற்றப் போகிறானோ என்ற அச்சம் மனதில் எழுகிறது. ஆகவே கருணையுடன் புரிவிடமான லோகநாதனாகிய நீயே என்னை காத்தருள வேண்டும் என்று அந்தனர் மூலம் உன்னிடம் சொன்னாள். உன்னை தவிர வேறு கதி அறியாத என்னை நீ கைவிட்டு விட்டால் உடனே நான் உயிரை விட்டு விடுவேன் என்று இறுதியாக அவள் கூறியதாக கூறி உன் மனதில் மிகவும் வேதனைப்படுத்தினான். நல்ல மனம் படித்தான் அந்த அந்தணன். அதை கேட்ட நீ அந்தனின் தோழனே, அவளின் காதல் வேதனையோடு என்னுடைய காதல் வேதனை மிகவும் அதிகம். ஆகவே நான் உடனே கருவிழிகளுடைய என் காதலை அனைத்து மன்னரும் பார்க்கும் போதை கவர்ந்து வருவேன் என்றாய். குருவாயூரின் தலைவனை அப்பொழுது நீ பெரிதும் மகிழ்ந்த அந்தனோடு தேரில் ஏறிக்கொண்டு விரிவாக கொண்டன்புறம் சென்றாய். அப்படிப்பட்ட செயல்களை செய்த நீயே என் இடையிலெல்லாம் காத்தருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறான். அந்த கிருஷ்ண பரமாத்மா பக்தனால் நானும் அதையே வேண்டுகிறேன். நான் எழுந்து நடக்கக்கூடிய சக்தி எனக்கு கொடு. கிருஷ்ண பரமாத்மாவை உடைய பாதார விந்தங்களில் நான் விழுந்து வணங்கி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை தசம் 79 பார்ப்போம். ருக்மிணியை கவர்தல். நாளை முக்கியமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.